அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்குள்ள சாப்பாடுமா கேரட், பீட்ரூட், கோஸு, குடமிளகா, தேவையான அளவுக்கு மஞ்சள், சால்ட் தாளிக்கிறேன். அதில் கொஞ்சம் தண்ணி இது மீனுக்கு தாளிப்பு. வெந்தயம், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு தண்ணி தேங்காய் பால் ஊற்றுறேன். எவ்வளோ இது மீனுக்கு தாளிப்பு. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கூதல் மீன். கட்டி தேங்காய் பால் தான் இதில் ஊற்று. இது வெந்தயம், பூண்டு, மசாலா, வெங்காயம், வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சு ஊற்றுறேன். தேங்காய் பால் தான் ருசி. கட்டிப்பால் தண்ணிப்பால் தான் இல்லை, புளி தண்ணி ஊற்றணுமே. இது புளி புளி, தக்காளி பழம், மல்லி இலை எல்லாம் போட்டு கசிஞ்சிக்கிறேன். பாப்பா தேவைக்கு ஊற்று. கொதிச்சாதான் கலர் வரும். மீன் கொதிக்குது. பாகற்காய், அதுக்கப்புறம் பாகற்காய்க்கு என்ன பச்சை இறால் போட்டுக்கிறேன். பறிச்சு போட்டேன். கட்டி தேங்காய் பால் அதிலே வெந்துடும். ரீமா, இந்த இதுக்கு கொஞ்சம் தீய குறை பாவக்காய்க்கு. நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் அடுப்பு வச்சு புழங்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஓடாது. கொஞ்சம் குறை பிடிச்சிடக்கூடாது. சரியா? இது மீன் மசாலா அழகாக கொதிக்குது. கூதல் மீன். இது பொரியல். இது பார்க்க அப்படியே மெதுவாக வத்துட்டேன்னா இதை எடுத்து வச்சிரு. இந்த இதெல்லாம் இதில் மசாலா போட்டு கிழக்க மீனுக்கு அந்த தூள் உப்பு தாம்மா. ஒரே ஒரு எலுமிச்சை பழம் தாவே மீனுக்கு. காஞ்ச பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பசங்க விடு. இந்த லேசாக இஞ்சி உள்ள போடு. நான் ஒரு கையால் எடுக்கிறேன் பற்றியா, அதனால் எனக்கு கொஞ்சம் ஓட. ஒரு எலுமிச்சை பழம் போய் புளிஞ்சு விட்டுரு. ஆனால் மேலே காஞ்ச பழம் தான் இருந்துரு, பரவாயில்ல. இல்லை 2 பேருக்கு தானே எல்லாமே கூட எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு தான். ஆமாம், நைட்டுக்கு மீன் ஓகே. இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும். போய் ரொம்ப கூடவா திங்க மாட்டேம்மாம்மா. சொட்டு போல் மீனுக்கு என்ன ஊற்று? கரெக்ட், சொட்டு போல். கொஞ்சம் எலுமிச்சை பழம் ஒரே பழம் புளிஞ்சு ஊற்றிடு. காஞ்ச பழம் வைக்கிறதுலாம் எனக்கு ஓடாது அவ்வளோவா. கிழக்க மீன் கிலோ 600 ரூபாயும், கூதல் மீன் கிலோ 800 ரூபாயும். சரி பரவாயில்லைண்ட. ஹோட்டலில் திங்கிறதுக்கு 1000 மழை. தனியே தேங்காய் பால் தான் ஊற்றிக்கிறேன். தண்ணிப்பால், கட்டிப்பால். நான் பாவக்காய்க்கு இறால் போடாமே ஆக்க மாட்டேன் பீமா. கசத்து கிடக்குண்டு ஆக்குறோம். இல்லைண்டா ஆக்கிக்கிடுவோம். புளிஞ்சு ஊற்றாமா டேஸ்ட் ஆக்கி அதை வச்சே சோறு உண்டுடலாம். பரவாயில்ல, கொஞ்சம் கான் போதும்.
ஓகே. அந்த அந்த பழத்தை நல்ல பிடியா கசக்கும். தேவைப்போட பொரிச்சிக்கிறோம். ஏன்னா ஆமாம், வேணுங்கிற அளவு பொரிச்சு. எனக்கெல்லாம் மனம், எனக்கு பொரியல் ஓடாது. உங்களுக்கு மீன் பொரிக்க வேணாமா? நான் எனக்கு வேணாம், ஆக்கிற மீன் தந்துக்கிறேன். மாடி நெஞ்சு ஒரு 8 நிமிஷத்தை எடுத்து வச்சிடேன் ஃப்ரிட்ஜில். சரி போடுங்க, பொரிக்கிற அளவுக்கு அளவாக பொரிச்சிட்டு ஆமாம் எடுத்து வச்சிருங்க. சரி, கை கழுவுக்கும் தண்ணி தாம்மா. பாவக்காய் சுண்ட சுண்ட நல்லா இருக்கும். வட்ட வட்டமாக போட்ட ஹோட்டல் மாதிரி. ஹோட்டல் சாப்பாடு மாதிரி தான் ஆக்கிக்கிறேன். ஆனால் ஹோட்டலில் பாவக்காய்க்கு பருப்பு, சிறுவீத்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலையில் பச்சை மிளகாய் போடக்கூடாது. நல்லா பரும்பு அளவு 10 இறால் போட்டுவிட்டேன். இப்படி ஒரு கைக்கிட்ட அடிக்க ஆள் இருந்தால் கூட ஒரு கையால் வேலை பார்க்க வசதியாக தான் இருக்குது. ஆள் இல்லைன்னா ரொம்ப கோவம் வரும் வேலை பார்க்கும்போது. சின்ன வெங்காயம் வெட்டிக்கிடுவோம், அப்பளம் பொரிச்சிக்கிடுவோம். அன்னைக்கிற சின்ன வெங்காயம் அன்னைக்கிட்ட பார்த்தனே, அதே பூரா உரிச்சு வை, மீனுக்கு நல்லா இருக்கும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோறு அடுப்பில் வைக்க போகிறோம். சட்டியை ஏற்றியாச்சு. சரி, வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.